புல் தரையில நடந்தீங்கன்னா குதிகால் வலி மட்டும் இல்ல, கண்ணு நல்லா தெரியும் உங்களுக்கு. கண்ணு பிரச்சனையும் வந்து தீரும் உங்களுக்கு. அவ்வளவு கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் சரியாகும் அப்படி கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி ரிலீஸ் ஆகுறதும் ஒரு 3 மந்த்ல நீங்க வந்து டிஃபரன்ஸை பார்க்கலாம். இதை செஞ்சுட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அதிகப்படியான கால்சியம் டெபாசிட் ஆகிறது வந்து இந்த போனுக்கு வந்து அந்த வளர்ச்சி அதிகமா இருக்கும். அதை எடுத்தாலும் நம்ம கரெக்டா வந்து என்ன பண்ணோம், ஒரு வாக்கிங் போகுது, ஒரு 1 hour வாக்கிங் போகுது, அதை செய்ய மாட்டாங்க. வெறும் கால்சியம் மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அது அங்கங்க டெபாசிட். சில பேர் வந்து ஓயாம நடப்பாங்க. நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், 2 hours 3 hours ஜிம்ல 3 hours பாத்திருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் எடுக்க முடியும். 1 week ஆச்சு, எனக்கு கால் வலி போயிடுச்சு, திருப்பி அதை தூக்கி ஓர வைக்கப்படும். வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம் மேம். இப்போ குதிகால் வலி நிறைய பெண்களுக்கு வருது. குதிகால் வலினா என்ன மேம்? குதிகால் வலினா நம்ம கால் பாதம் இருக்குல்ல சார், அது அடியில வந்து அந்த அந்த கால் பாதத்துக்கு அடியில அப்படியே வந்து சென்டர்ல வலிக்கும். ஓகே. மையப்பகுதியில பாதத்தோட மையப்பகுதியில வரும். இல்ல கால் அந்த பின் கண்ட கால் சொல்றாங்க பாரு, கடைசியில இருக்கும், அது ஃபுல்லாவே வலிக்கும் கால் பின்னாடி. அதுதான் வந்து குதிகால் வலின்னு சொல்றது. இப்போ இந்த குதிகால் வலி எதனால வருது மேம்? குதிகால் வலி வந்து ப்ராப்பரான ஆக்டிவிட்டிஸ் இல்லாம இருக்கணும் கண்டிப்பா வரும். ஏன்னா கீழே நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, அது உடம்புல வந்து டெபாசிட் ஆக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாளும் வந்து சாப்பிட்றது வந்து கால்சியம். இப்போ பால் எடுக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு 200 ml பால் எடுக்கிறீங்க, அது வந்து ஸ்டோர் ஆகிட்டே வரும், உடம்புல வந்து ஸ்டோர் ஆகிட்டே வரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் இருந்தால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சின்னதாக எலும்பு வளர்ச்சி மாதிரி வரும். அந்த எலும்பு வளர்ச்சி என்ன பண்ணுமா, உங்களுக்கு கால் கீழே வைக்கிறீங்களே, தரையில் வைக்கிறோம். ரொம்ப நிறைய பேர் வந்து அந்த வீடு ஃபுல்லாகவே டைல்ஸ் தான் இருக்கும். டைல்ஸ்ல அடிக்கடி ஓவரா டைல்ஸ்லயே நடக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. குதிகால் வலி வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அந்த காலத்துல வந்து புல் தரையில நடப்பாங்க. புல் தரை, மண் தரை. புல் தரையில நடந்தீங்கன்னா குதிகால் வலி மட்டும் இல்ல, கண்ணு நல்லா தெரியும் உங்களுக்கு. கண்ணு பிரச்சனையும் வந்து தீரும் உங்களுக்கு. அவ்வளவு கனெக்டிவிட்டி இருக்கு. எப்படி சொல்றீங்க? அந்த புல்லுல இருக்க ஃபைட்டோ கெமிக்கல் சொல்லுவாங்க. அதாவது புல்லுல இருக்க ரசாயனம் வந்து நம்ம அந்த கால் பாதத்துல வந்து அந்த ஹீட்னால அப்சர்வ் ஆயிடும். அந்த கால் பாதத்துல அப்சர்வ் ஆகி நம்ம அந்த உடம்புக்குள்ள போக சொல்ல அந்த கண்ணோட பிரச்சனை எல்லாம் தீரும். அதனால நீங்க நம்ம புல்வெளியில் நடந்தா ரொம்ப நல்லது. இந்த குதிகால் வலிக்கு அது ஒரு பெரிய பெரிய ட்ரீட்மெண்டே சொல்லிக்கலாம். மேம், இப்போ இந்த குதிகால் வலி யாருக்கெல்லாம் வரும் சார்? குதிகால் வலி வந்து ஒரு 30 years பெண்களுக்கும் வரும், ஆண்களுக்கும் வரும் சார். அபவ் 30 years. கொஞ்சம் பெரியவங்களும் இருக்காங்க, 75 yearsக்குலாம் வந்து அந்த ஜவ்வெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தேய்மானம் ஆயிருக்கும் உடம்புலலாம். அவங்களுக்குலாம் வந்து மூட்டு வலி, குதிகால் வலிலாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எப்படி தவிர்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, உணவு முறை. சின்ன வயசுலேருந்தே உணவு முறையை கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி வர பிரச்சனைலாம் நம்ம தவிர்த்துருக்கலாம். இப்போ நீங்க இது காரணம் உணவு முறைன்னு சொன்னீங்க. எந்த பிரச்சனைனால உணவுல இந்த பிரச்சனைனால தான் உங்களுக்கு இதெல்லாம் வருது அப்படின்னு நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைனா சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். உணவு முறை வந்து நம்ம வெண்டைக்காய் சாப்பிடலாங்க, ரொம்ப நல்லது. அது இல்லாம நீங்க வந்து கால் பாதம் இருக்குல்ல, அதை வந்து வெந்நீர்ல வச்சுட்டு அதுல வந்து மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. 2 காலும் கொஞ்சம் சுட சுட நல்லா ஒரு பக்கெட்ல வச்சிருங்க. இதை வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே வாங்க. அதாவது 48 நாள் சொல்லுவாங்க, ஒரு மண்டலம். நீங்க தொடர்ந்து ஆனா நம்ம அந்த சூடு வந்து நமக்கு வந்து பொறுக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப லைட்டாவும் இருக்கானா, ரொம்ப ஹீட்டாவும் இருக்கானா. இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணி பாருங்க. விரலி மஞ்சள் தூள், கல் உப்பு, லெமன் இதை போடுங்க. சில பேருக்கு வந்து வெடிப்பு இருக்கும், கால் பாதத்துல வெடிப்பு இருக்கும், அதனால குதிகால் வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு வந்து கூடவே வந்து வேப்பிலை இருக்குல்ல, அதை பறிச்சுட்டு வந்து அதுலயே போடலாம். அவங்களுக்கு வெடிப்பு இருக்கிறவங்களுக்கு வேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து குதிகால் வலி சரியாகும். அது மட்டும் இல்லாம நீங்க காலுக்கான எக்ஸசைஸ் இருக்கு, அதை கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ அதாவது குதிகால் வலி இன்னைக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் சரியாகும் அப்படி கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி ரிலீஸ் ஆகுறதும் ஒரு 3 மந்த்ல நீங்க வந்து டிஃபரன்ஸை பார்க்கலாம்.
கண்டிப்பா டிஃபரன்ஸ் பார்க்கலாம். நீங்க இதை செஞ்சுட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். தவிடுன்னு சொல்லுவாங்கல்ல, தவிடுன்னு சொல்லுவாங்க, அதை கடையில இருந்து வாங்கிட்டு வந்துருங்க. ஒரு ஸ்டவ் ஆட்ட வச்சுட்டு தவா வச்சுட்டு தவா ஹீட் பண்ணிங்க. தவிடு வந்து ஒரு ஒயிட் துணியில போட்டு வச்சுட்டு அதுக்குள்ள நீங்க மஞ்சள் போடுங்க. விரலி மஞ்சள் தூள் தவிட்லயே ஆட் பண்ணிக்கலாம். அந்த தவால வச்சுட்டு ஹீட் அதை வச்சுட்டு குதிக்கால் இருக்குல்ல, அந்த பக்கம் கால் ஓரத்துல சைட்ல அந்த லெக்ஸுக்கு ஃபுல்லாவே அப்ளை பண்ணுங்க. கீழே ஒத்தடம் கொடுக்குறது, ஒத்தடம் கொடுங்க. இதை பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வலி ரெடியூஸ் ஆகும். அப்புறம் இதை கொஞ்ச நாள் கொடுத்துக்கிட்டே வர 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 உங்களுக்கு அந்த குதிக்கால் அதாவது வீக்கம் இருக்கும், இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, அது கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். இதை தொடர்ந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் வந்து குதிக்கால் வலி போயிடும். ஓகே மேம். இப்போ டைல்ஸ்ல இருக்கவங்களுக்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்காக இப்போ நம்ம நிறைய வீட்டுல பார்த்தீங்கன்னா டைல்ஸ் இருக்கிறது தான். இப்போ அவங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷனா இது இது ஃபாலோ பண்ணுங்க, அது வராது அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? சார் டைல்ஸ் வந்து அது என்ன பண்ணணும்னா, இப்போ கோல்டான கிளைமேட் இருக்குல்ல, அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த கோல்டு கிளைமேட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ சம்மர் சீசன் வச்சுங்களேன், அந்த சம்மர் ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கும் டைல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹீட்டும் சரி கோல்டும் சரி அதிகப்படியா அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம கால் பாதத்துக்கு ஃபுல்லாவே நரம்பு இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து குளிர்ச்சானாலே ரொம்ப அதிகப்படியா குளிர்ச்சிருந்தாலே உங்களுக்கு கை கால்லாம் முறுக்குற மாதிரி இருக்கும், வலிக்கும். கால் பாதம் வலிக்கும். கால் பாதத்துல எல்லாம் வந்து அந்த அப்படியே விரலாம் அமுங்கி போயிருக்கும் பாதத்துல எல்லாம். அதுவும் சம்டைம்ஸ் சில பேர் தண்ணியில அடிக்கடி கால் வைக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் அதிகமா இருக்கும். டைல்ஸ் யூஸ் பண்ணா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். சாரி, அதை அவாய்ட் பண்ணலாம். எப்படின்னா, இந்த ஹெல்த் ஸ்லிப்பர்ஸ் நிறைய விற்குது. ஒரு நல்ல இப்போ கவர்மெண்ட்லயே அந்த ஸ்லிப்பர்லாம், தமிழ்நாடு கவர்மெண்ட்லயே அந்த ஸ்லிப்பர்லாம் இருக்கு, ஹெல்த் ஸ்லிப்பர் சொல்லுவாங்க. அந்த ஸ்லிப்பரை நீங்க வாங்கிட்டு வீட்லயே யூஸ் பண்ணிக்கலாம் சார். எவ்வளவு அந்த ஸ்லிப்பரை குதிக்கால் வலி இருக்கவங்க அந்த ஸ்லிப்பரை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, எம்சிஆர் அந்த மாதிரி சொல்லுவாங்க, வாங்கிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா குதிக்கால் வலி இருக்காது. போட்டு ஒரு 1 வீக்லயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும். ஸோ தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் எடுக்க முடியும். 1 வீக் ஆச்சு எனக்கு கால் வலி போயிடுச்சு, திருப்பி அதை தூக்கி ஓர வைக்க கூடாது. ஓகே. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு மேம், அவருக்கு வந்து இந்த குதிகால் வலி இருக்கு அப்படின்றனால டாக்டர்கிட்ட பார்க்கும்போது ஏதோ எலும்பு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி இல்லை இருக்கா மேம்? இதுக்கு ஆப்ரேஷன் பண்ற ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்கா என்ன? கண்டிப்பா இருக்கு. ஆனா வந்து மோஸ்ட்லி தேவைப்படாது. எல்லாருக்கும் அது தேவைப்படாது. குதிகால் வலி வந்து எல்லா பெண்களுக்கும் இருக்கு. வெளியில கடுமையா வேலை செய்யறாங்க பாருங்க, இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க எல்லாம் வந்து போயிட்டே தான் இருப்பாங்க. ஒரு ஷாப்பா போவாங்க, மார்க்கெட்டிங் போறவங்க, அந்த மாதிரி அதிகப்படியா காலுக்கு வேலை கொடுக்குறவங்க அவங்களாம் வந்து கொஞ்சம் குதிகால் வலி இருக்கும். ஸோ இந்த ஆப்ரேஷன்ன்றது, அதாவது நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி வருமா ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ல கண்டிப்பா சரி பண்ண முடியும். இந்த ஹாட் வாட்டர் பேக் ஒத்தரை கொடுக்கறது இதவே போதும், உங்களுக்கு கண்டிப்பா சரியாகும். ஆரம்ப நிலையில நீங்க பாத்துட்டீங்கன்னா ஷுவரா சரி பண்ணலாம். எலும்பு வளர்ச்சி ஏன் வருது அப்படின்னா, அதிகப்படியான கால்சியம், சில பேர் கால்சியம் டேப்லெட் எடுத்துப்பாங்க, அவங்களாவே எடுத்துக்குவாங்க கால்சியம் டேப்லெட். அதாவது போன்ஸ் வீக்கா இருக்கு, 40 இயர்ஸ் ஆச்சு, இல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி ஏதோ அதிகப்படியான கால்சியம் டெபாசிட் ஆகுறது வந்து இங்க போனுக்கு வந்து அந்த வளர்ச்சி அதிகமா இருக்கும். அதை எடுத்தாலும் நம்ம கரெக்டா வந்து என்ன பண்ணோம், ஒரு வாக்கிங் போகுது, ஒரு 1 hour வாக்கிங் போகுது, அதை செய்ய மாட்டாங்க. வெறும் கால்சியம் மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அது அங்கங்க டெபாசிட் ஆகும். இந்த மாதிரி விரல்லதோ இங்கதோ இந்த இடத்துல எல்லாம் டெபாசிட் ஆகும். கை கால்லாம் மடக்கதும் முடியாது. அது மாதிரி எல்லா ஜாயிண்ட்லயும் வந்து கால்சியம் வந்து அதிகமா டெபாசிட் ஆகும். அந்த ஜவ்வை வந்து ரொம்ப பிரஸ் பண்ணும். கால்சியம் அங்க டெபாசிட் growth மாதிரி ஆயிடும். எலும்பு வளர்ச்சின்றது அங்க டெபாசிட் ஆயிட்டு growth மாதிரி நமக்கு தெரியும். அது வந்து ஸ்பர்ன்னு சொல்லுவாங்க. லெக்ஸ்ல வர்றது ஸ்பர், சின்னதா அப்படி எலும்பு மாதிரி வளர்ந்து இருக்குது. ஒன்றும் இல்லை, அதை நீங்க கரெக்டா டெய்லியும் நடப்பயிற்சினாலே இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வராது. நடக்கிறத ஒரு அளவு இருக்கு. 1 hour போதும், 45 minutes to 1 hour டெய்லியும் அது போதும். சில பேர் வந்து ஓயாம நடப்பாங்க. நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் 2 hours 3 hours ஜிம்ல 3 hours பாத்திருக்கீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஒரு ஹியூமன் பாடியை அதுக்கு 1 hour எக்ஸசைஸ் ஷுவரா போதும். ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கு சொல்றேன், நல்ல பாடி ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது போதும். ஃபுட் ஹேபிட்ஸும் கரெக்டாக வச்சிருக்கணும். கால்சியம் மாத்திரை வந்து டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணாம நீங்களே எடுக்க வேண்டாம். நீங்களே தானாவே ஏதோ ஒரு மாத்திரை எல்லாம் நீங்க போடுறதுனால இந்த பிரச்சனை எல்லாம் அதிகமா வருது உங்களுக்கு.
எக்ஸசைஸ் யோகா இருக்குது, எக்ஸசைஸ்லாம் அதை ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பா வராது. மேம் இந்த குதிகால் வலிக்கு சாரி மேம், இந்த குதிகால் வலிக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? இந்த குதிகால் வலிக்கு வந்து நான் ஹாட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஐஸ் தெரப்பியும் கொடுக்கலாம், ஹாட் தெரப்பியும் கொடுக்கலாம். ஹாட் பேக் தெரப்பி. அதுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்ல நீங்க வாங்கிங்க. ஹாட் பேக் வாங்கிட்டு சுடு தண்ணி நல்லா கொஞ்சம் சூடா நல்லா கொதிக்க வச்சு அதில் ஊத்திட்டு நல்லா பிளாக் பண்ணிட்டு அந்த பாதத்துல வைக்கலாம். நீங்க சும்மா அதை போட்டுட்டு அது மேல அப்படியே கால் வச்சுட்டு இருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். அந்த காலில் இருக்க நரம்பெல்லாம் உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் ஆகும். சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். எங்கெல்லாம் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா அந்த இடத்துல பிரச்சனை வந்து உங்களுக்கு கண்டிப்பா தீந்துரும். ஸோ அது பண்ணுங்களாம். இல்லாட்டி எக்ஸசைஸ் மூலியமா அதை நீங்க சரி பண்ணலாம். அக்குப்ரெஷர், வர்மா தெராப்பி, ஆயுர்வேதிக் தெராப்பி, சித்தா மெடிசன் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இது தொடர்ந்து வந்து நீங்க எதனா ஒரு மெடிசன் ஃபாலோ பண்ணுங்க. அதை ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி அதை சரி பண்ணிடலாம்.